இலங்கையில் பிரதமர் அலுவலகத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றியிருக்கும் நிலையில் கொழும்புவில் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகிறது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கு அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. ஏற்கனவே அதிபர் மாளிகையை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றிய நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே இலங்கையிலிருந்து தப்பி ஓடி மாலத்தீவில் தஞ்சமடைந்திருக்கிறார். இதனையடுத்து அதிபர் இல்லாத நிலையில் பதில் அதிபராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கேவும் பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களை விரட்ட கண்ணீர் புகை குண்டு வீச்சு உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்தனர். ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே சென்ற நிலையில் வேறு வழியின்றி பிரதமர் அலுவலகத்தில் இருந்த போலீசார் வெளியேறினர். இதனையடுத்து பிரதமர் அலுவலகத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றினர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் முழுமையாக வெளியாக மேலும் ஒரு மாதம் தாமதமாகும் என்பதால் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை முடிக்க வேண்டாம் என பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி அறிவுறுத்தியிருக்கிறது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக 2021-2022 ஆண்டு கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு 2 அமர்வுகளாக நடத்தப்பட்டது. 2 அமர்வுகளிலும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் செயல்பாடு உள்மதிப்பீடு அடிப்படையிலும் இறுதி மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்திருந்தது. கடந்த வாரமே சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சில பல்கலைக்கழகங்கள் 2022-2023 கல்வியாண்டுக்கான பட்டதாரி படிப்புகளில் பதிவு செய்ய தொடங்கியிருக்கின்றன. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னதாக கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடுவை முடிக்க வேண்டாம் என அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் யுஜிசி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிபிஎஸ்இ முடிவு அறிவிப்பிற்கு முன்னதாக பல்கலைக்கழகங்களில் காலக்கெடுவை நிர்ணயிக்கப்பட்டதில் சிபிஎஸ்இ மாணவர்கள் வாய்ப்பை இழப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ முடிவுகள் வெளியான பிறகு உரிய கால அவகாசம் வழங்கி மாணவர் சேர்க்கை நடத்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சீல் வைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் வழக்கமான நடைமுறைப்படி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதிமுக பொதுக்குழு நடந்த அன்று கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அந்த அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒருங்கிணைப்பாளர் என கூறி ஓ பன்னீர்செல்வமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்படாததால் எடப்பாடி பழனிசாமி வழக்கறிஞர் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு ஆஜராகி மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என முறையிட்டார். இதை கேட்ட நீதிபதி எம்எல்ஏ தாக்கல் செய்த வழக்கு என்பதால் தலைமை நீதிபதி ஒப்புதல் பெற்று உரிய நடைமுறைகளை முடித்து வழக்கமான முறைப்படி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனுவுக்கு எண் வழங்கப்பட்ட பின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் எனவும் தெரிவித்தார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லை என்றும் ஒற்றை தலைமைக்கு வர கே.பி. முனுசாமி முயற்சி மேற்கொண்டதாகவும் அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் பேசிய ஆடியோ வெளியானதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தான் பேசவில்லை என்று பொன்னையன் விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் அவரது ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாஞ்சில் கோலப்பனுடன் அதிமுக அமைப்பு செயலாளர் பொன்னையன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவை திட்டுவதில்லை என்றும் பொன்னையன் கூறியது போல உள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு 9 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே இருப்பதாகவும் தனது பதவியை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாகவும் கூறியிருப்பது போல் உள்ளது. எடப்பாடி சரியா இருந்தாருங்க.
அப்படியா? சமாதானப்படுத்திடலான்ட்டு. அவர்கிட்ட எம்எல்ஏங்க அந்த அளவுக்கு இல்ல. எல்லா மாவட்ட செயல எம்எல்ஏ கொள்ளையடிக்கிறது கூப்பிட்டாரு பாருங்க இந்த 4 வருஷமா. ஆமா. அவரு முதுகுலயே இப்ப குத்திட்டானுங்க. யாரு முதுகுல? எடப்பாடி முதுகுலயே. அங்க அவரு எடப்பாடிக்கு சாதகம் இல்லையா அவங்க? அதனாலதான் எடப்பாடி வந்து அவங்க சொல்றதுக்குதான் தலையாட்டுறாரு. டிவி சண்முகம் என் பையனை விட 4 வயசு இளையவன். அவங்க அப்பனும் நானும் கிளாஸ்மேட்டுங்க சார், லா படிச்சதுல. அவங்க கையில வந்து 19 எம்எல்ஏ படையாச்சிங்க வன்னியர்கள். பொங்கு விழால கவுண்டர்கள் இருக்காங்க. பொங்கு நாட்டு கவுண்டர்கள் உள்ள 42 எம்எல்ஏ இருக்காங்க 6 மாவட்டத்துல மொத்தம். 42 பேர்ல எடப்பாடி கையில 9 பேர் தான். வெறும் 9 பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாம் காசை கொடுத்து அதை கொடுத்து கான்ட்ராக்ட் வேலை கொடுத்து வேலுமணி தங்கமணி அவனுங்க கையில வச்சிருக்காங்க. 2 பேரும் தெருக்கு பசங்க. ஆனா எடப்பாடிக்கு வேற வழியே இல்லை. என்கிட்ட வந்து முதலமைச்சர் வேணுங்கிற ஒரே இதுக்காக எடப்பாடி, வேலுமணி, கேபி முனுசாமி, டிவி சண்முகம் எல்லா நாய்களையும் கையில சிக்கிக்கிட்டு அந்த ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு கேபி முனுசாமியும் அவரே கூட ஒற்றைக்கிழமைக்கு வரலாம். அப்படி ஒரு முயற்சி கூட நடந்தது. அதுக்குதான் இந்த விளையாட்டை காட்டுறாரு. எம்எல்ஏங்க ஆதரவை வச்சுதானே எதிர்காலம். ஆமா. அது காரணம் எம்எல்ஏங்களை பூரா முன்னால வந்து அவங்க லஞ்சம் நாளைக்கு இது 1% மேல எம்எல்ஏக்கு போகாது. 5% 6% எம்எல்ஏக்கு போகுது. நாளைக்கு இதே எடப்பாடியோட கவுத்துக்கு அவங்க தயாராகியாச்சு. நிறைய குரூப் ஜாதி அடிப்படையில் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் காசுல விட்டு அடிச்சுட்டு பதவி பாதுகாத்தா போதுமா இவர் ஓடிக்கிட்டு இருக்காரு முட்டாள்தனமா எடப்பாடி. யாருமே கட்சிக்கு விசுவாசம் இல்லை, அம்மாவுக்கு விசுவாசம் இல்லை, தலைவருக்கு விசுவாசம் இல்லை. அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களை விமர்சித்து தனது குரலில் வெளியான ஆடியோ மிமிக்ரி செய்யப்பட்டது என பொன்னையன் மறுத்துள்ள நிலையில் அது முழுக்க முழுக்க பொன்னையன் பேசியதுதான் என அந்த செல்போன் உரையாடலில் மறுமுனையில் பேசிய கோலப்பன் தெரிவித்திருக்கிறார். நான் அப்படி பேசவில்லை. அது டோட்டலி ஃபேப்ரிகேட்டட் யூஸிங் அந்த டெக்னாலஜி, ஹை டெக்னாலஜி, மாடுலேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி மிமிக்ரியில் சினிமாவே இப்போ எல்லாம் தயாரிக்கிறதே மிமிக்ரி தான். இது டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்கிட்ட என் கையிலே நான் அந்த ஃபோன் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் கால், யார் பேசினாலும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அண்ணனுடைய குமரல் வந்து ரொம்ப வெளிப்படையாக போக போக நான் பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ரெக்கார்ட் பண்ணணுங்கிற குறிக்கோள் எனக்கிட்ட ஓரளவு கிடையாது. நான் வணங்குகிற புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா மீது ஆணையாக இதில் பேசிய அனைத்து வார்த்தைகளுமே பொன்னையன் அண்ணன் அவர்கள் உபயோகித்தது தான் என்பதை நான் தெரியப்படுத்தி. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.